ககனோட அம்மா வந்துட்டு நீ பண்ணது பெரிய தப்புடா, உயிரோடு இருக்கிறவருக்கு பிண்டம் வச்சது ரொம்ப பெரிய தப்புடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, அப்போ நம்ம கஷ்டப்பட்டோமே, இவங்களை இப்படியெல்லாம் இது பண்ணாங்க, எவ்வளோ இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறாரு. கேட்டு அதுக்காக வந்துட்டு அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க எல்லோரும் பற்றியும் நீ யோசிக்கணும்னு சொல்கிறாங்க. நான் எதுக்காக யோசிக்கணும், எனக்கு அங்கே யாரும் கிடையாது, நான் வந்துட்டு உங்களை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன். இங்கே பாருங்கள், இதுவே கடைசி, இதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இந்த வைக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாரு. சரி, இதெல்லாம் கேட்டு ரொம்பவே அப்செட் ஆகிட்டு அங்கேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாரு. இதை பார்த்த ககன் வெளியே வரும்போது சரி நில்லு நில்லுன்னு சொல்கிறாங்க. அதனால் கேட்காம போயிட்டே இருக்காங்க. இவங்க கார் எடுத்துகிட்டு வந்து அப்புறமா நிற்க வச்சுட்டு நில்லுடான்னு சொல்கிறாங்க. சைக்கிள் விட்டு அவர் பாட்டுக்கு போக பார்க்குறாரு. அப்புறம் ககன் ஸ்டாண்ட் போட்டு என்னடா ஆச்சுன்னு சொல்லி வந்து கேட்க, அதான் சொல்லிட்டியே உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு, அப்போ நான்லாம் யாரும் இல்லைன்னு, அதனால தான் வந்துட்டு என் கூட எங்கேயும் வெளியே வராமல் எதுவுமே பண்ணாமல் எப்போவுமே இருந்தால நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி, சரி சொல்ல, இங்கே பாருடா, நான் வந்துட்டு உன்னை வேற ஆளாக அந்த வீட்டாலாம் பார்க்கல, நான் உன்னை இந்த வீட்டாலாம் என் வீட்டில் ஒருத்தனாக தான் பார்க்குறேன். அதனால தான் வந்துட்டு நான் உன்னை அங்கே சேர்க்கல, அந்த வீட்டில் எனக்கு யாரும் இல்லை, நீ இந்த வீட்டால் கொஞ்சம் என்னை பற்றி யோசிச்சு பாரு, எனக்கு கோவம் வந்தால் நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல, நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு எதையாச்சும் சொல்லிடுறேன், நீ வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே கஷ்டம்னு சொல்லிட்டு எதையுமே பார்க்கல, சந்தோஷத்தை பார்த்து வளர்ந்தவன், ஆனால் நான் கஷ்டத்தை தவிர வேறு எதுவுமே பார்க்கல, என் கண்ணீரை துடைக்க வேண்டிய கை இருக்க வேண்டிய இடத்துல நான் வந்து எங்கள் அம்மா கண்ணீரை துடைச்சிட்டு இருந்தேன், அப்போ கொஞ்சம் யோசிச்சுப்பார், புரிஞ்சுக்கோடா, நீ வந்து யார்கிட்டையும் மாட்டிக்கூடாதுன்னு தான் உன்னை எங்கேயும் வெளியே எங்கேயும் கூட்டிகிட்டு போகல, அவங்க கூட வெளியே எங்கேயும் வரல, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அவர் கொஞ்சம் கன்வின்ஸ் செய்கிறாரு அவங்க அண்ணன்கிட்ட. சரி ஓகேன்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. சரி பத்திரமா வீட்டுக்கு போன்ற மாதிரி அமுச்சு வச்சிடறாரு. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறாரு. சரி, அங்கே வீட்டில் எல்லோரும் அவங்க அக்காங்க 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இவர் போன உடனே வந்துட்டு நீ எதுக்குடா அவங்க அந்த பையன் கூட எல்லாம் சுற்றிட்டு இருக்க, ககன் கூடன்ற மாதிரி அவங்க அம்மா கேட்க, இவர் சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு ஏதேதோ பேசி நின்றுட்டு அப்புறமா ஃபைனலாக வந்துட்டு என் கல்யாணத்துக்கு அண்ணனை கூப்பிடணும்ல, கூப்பிடுவீங்க தான், எனக்கு கூப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் அவங்க சின்ன தங்கச்சி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இது பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா கடுப்பாயிடுறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட பூமி வந்துட்டு கிருஷ்ணாவை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ட்ராவல்ஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி பேசஞ்சர்ஸ் லிஸ்ட்டெல்லாம் வேணும்னு கேட்குறாங்க. அது அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது, ப்ளீஸ் தயவு செஞ்சு என் வாழ்க்கையை மாற்றக்கூடியது, எனக்கு கண்டிப்பாக வேணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நான் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், ஃபோன் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு ஃபோன் நம்பரை வந்து ககனோட ஃபோன் நம்பர் தான் கொடுத்துட்டு அவங்க போகிறாங்க. அப்போ போயிட்டு இருக்கும்போது லேட்டாக போனால் வந்துட்டு அந்த வளர்ந்து கேட்டவங்க வேறு திட்டுவானே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. பூர்ணி ஃபோனுக்கு கால் பண்ணாங்க. பூர்ணி ஃபோன் கரெக்டாக டேபிள் மேலே இருக்குது. அங்கே தான் ககன் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. எடுத்து பேசுகிறாரு அலோன்னு சொல்லிட்டு, ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. திருப்பியும் பண்ணுறாங்க. 2-3 வாட்டி இதே மாதிரி ஆகுது. பூர்ணி உனக்கு தான் ஃபோனுன்னு கத்துறாரு. யாரோ கட் பண்ணிகிட்டே இருக்காங்க. தெரியல என்ன யாருன்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க. என்ன நமக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நம்ம அண்ணன் திட்டுவாங்க வேண்டியதாகிடுச்சின்னு பூர்ணி கடுப்பாக வராங்க. திரும்பியும் பூமி வந்துட்டு கால் பண்ணாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஃபோன் இல்லாதனால அங்கே யார்கிட்டையும் வாங்கி பண்ணுறாங்க. திரும்பவும் பண்ணவொடனே யாரா நீ எதுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க, உன்னால் எங்கள் அண்ணன்கிட்ட திட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. பூர்ணி நான் தான் பூமின்னு சொல்கிறாங்க. நீ எப்படிங்கன்னு சொல்கிறாங்க. எங்கே போயிருக்கேன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி நான் முக்கியமான வேலையாக வந்தேன், கொஞ்சம் நீ கதவை மட்டும் திறந்து வச்சுட்டு, லேட்டாக வந்தேன், உங்கள் அண்ணன் திட்டு வரல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி முதல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க பூர்ணி. அண்ணன் திட்டுவாருன்ட்டு உனக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. சரி சென்டிமெண்ட்டாக இது பண்ண பார்க்குறியா, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சுட்டே வச்சிடுறாங்க. அப்புறம் பூமி வேகமாக போகலான்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ நடந்து போயிட்டே இருக்கும்போது ஆட்டோ எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. கிருஷ்ணா இங்கே நல்லா குடிச்சிட்டு என் பையனே என்னை வெறுத்து ஒதுக்கிட்டான், எனக்குன்னு குடும்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அவங்க ஃப்ரெண்டு சொன்னால் கூட கேட்காம காரை எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டே இருக்காரு. ஒரு இடத்துல மாட்டையாகி வண்டியை விட்டு அதிலே அப்படியே சாஞ்சி கிடக்கிறாரு. கரெக்டாக பூமி வந்து எழுப்ப பார்க்க கிருஷ்ணா முகத்தை பார்த்த உடனே வந்துட்டு அன்றைக்கி இவர் தானே வந்தார், இவர்கிட்ட உண்மையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஆனால் இப்போ ஃபுல்லாக குடிச்சிட்ருக்காரு, இவர் எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி, இவர் எப்படியே விட்டுறவும் முடியாது, நம்ம முதல்ல வந்து அந்த வளர்ந்துக்கிட்டவங்க வீட்டுக்கே இவரை கூட்டிகிட்டு போவோன்னு சொல்லிட்டு இப்படி இது பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க. டோர் திறந்துருக்கிறதுனால வந்துட்டு கரெக்டாக போய் திறக்கலான்னு போகிறாங்க. இவரை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இவர் வந்து அப்படியே அங்கேயே படிக்கட்டுக்கு ஓரமாக சாஞ்சு போயிடுறாரு போதையில் இருந்தனால. ஒரு பக்கம் இங்கே ககன் வந்து டோர் ஓப்பன் ஆகிருக்கிறத பார்த்து சாத்த போகிறாரு. கரெக்டாக போய் சாத்தலான்னு வந்தோன்னே என்ன இது ஓப்பன் ஆகிருக்குன்னு யோசிச்சுட்டு பார்க்குறாரு. கதவை திறந்து பார்த்தா வெளியே கரெக்டாக நம்ம பூமி நிற்கிறாங்க. இவர் கீழே விழுந்திருக்கனால பூமி
இதில் இருக்க கிருஷ்ணாவை வந்துட்டு கவனிக்க மாட்டேங்கிறாரு ககன். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க பூமி. கிருஷ்ணா வந்துட்டு போதை தெளிஞ்சு பார்ப்பாரா அவங்க வீடு தான் சொல்லிட்டு, அதாவது ககனோட வீடு தான் சொல்லிட்டு ககன் கிட்டேருந்து அவர் தப்பிப்பாரா. பூமி தான் வந்துட்டு கிருஷ்ணாவை கூட்டிகிட்டு வந்தாருன்றது தெரிய வருமா என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.